உதகையில் திரைப்பட நகரம், அவிநாசியில் ஜவுளி பூங்கா உள்ளிட்ட நீலகிரி மக்களவைத் தொகுதிக்கான 59 வாக்குறுதிகளை பாஜக வேட்பாளர் எல் முருகன் வெளியிட்டுள்ளார். நீலகிரி மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் எல் முருகன் தொகுதிக்கான தேர்தல் வாக்குறுதிகளை உதகையில் உள்ள முகாம் அலுவலகத்தில் வெளியிட்டார். நீலகிரிக்கு எல் முருகனின் உத்தரவாதம் என்ற தலைப்பிலான அந்த வாக்குறுதியில் உதகையில் திரைப்பட நகரம் அமைக்கப்படும் என்றும் உலகத் தரத்தில் சுற்றுலா மையம் அமைக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேட்டுப்பாளையத்தில் வெளிவட்ட சாலை, மேட்டுப்பாளையம் கோவை ரயில் பாதை இரட்டை ரயில் பாதையாக மாற்றப்படும் என்பன உள்ளிட்ட வாக்குறுதிகளும் இடம்பெற்றுள்ளன. இதேபோன்று படுகர் சமூகத்தை பழங்குடியின பட்டியலில் சேர்க்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எல் முருகன் வாக்குறுதி அளித்துள்ளார். நமக்கு அந்த நீலகிரி தொகுதி பொறுத்தளவு ஒரு ஜீவனம், குடிநீருக்காகட்டும் விவசாயத்துக்கு பவானி நதியை நம்ம ஜல்ஜீவன் திட்டத்தில் சுத்தப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுப்போம். செங்காம்பு கறிவேப்பிலைக்கும் நிலக்கடலை பாக்குக்கும் புவிசார் குறியீடு வேணும்னு சொல்லியிருக்கோங்க. அதை நம்ம பெற்றுத்தருவதற்கு நடவடிக்கை எடுப்போம். அவிநாசி பகுதியில் ஒரு இன்டகிரேட்டட் ஜவுளி பார்க் அதை நம்ம சொல்லியிருக்கோம்.